வணக்கம் எனது தையல் உறவுகளுக்கு நான் உங்கள் பத்ரியப்பா. நம்ம ஊசியில் இந்த மாதிரி துணியில் மாட்டி ஊசியில் ஊக்கு மாட்டி தைக்கிறது துணி பிச்சுட்டு வந்துடும்னுவாங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு நான் ஆரம்ப காலத்துலேருந்து கொக்கி கட்டின காலத்துலேருந்து இது வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஊசியில் அழகாக ஹோல்ஸ் போட்டு ஊக்க இந்த மாதிரி மாட்டிகிட்ருக்கேன். எதனால் துணியிலேருந்து பிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது இதில் வந்துட்டு சிங்கிள் தையல், இப்போது இதில் வந்து சிங்கிள் இது வருது பார்த்திங்களா. இப்போது இதில் அந்த ஹோல்ஸ் தெரியும், அந்த ஊசி தெரியுதா, இது தெரியுது பார்த்திங்களா ஊசி துணியில். இந்த மாதிரி சிங்கிள் துணியில் நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டோம்னா கண்டிப்பாக அது பிச்சுட்டு தான் வரும். ஆனால் வந்து ஒரு 2 துணி 3 துணி அந்த மாதிரி உள்ளே இருந்து சேர்த்து பிடிச்சோம்னா, அதாவது நம்ம மடிக்கிற துணியே உள்ளே இருக்கும், அதை சேர்த்து பிடிச்சி நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு அந்த துணி பிச்சுட்டு வர பிரச்சனை வராது. இந்த மாதிரி ஒரு 2 நூல், அதாவது 2 துணி 3 துணி இந்த மாதிரி பிச்சுட்டு வர மாதிரி இந்த மாதிரி உள்ள அந்த ஹோல்ஸ் பிடிக்கிறது ஒரு 2 துணி 3 துணி அளவுக்கு பிடிச்சோம்னா அந்த துணி வந்து பிச்சுட்டு வராது. இது வரைக்கும் என்கிட்ட நான் இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த தொழில் தச்சிட்ருக்கேன். இதில் வந்துட்டு எனக்கு ஊக்கு தான் உடஞ்சிருக்குன்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்கே தவிர கொக்கி துணி அறுந்துருச்சு அப்படின்ற பிரச்சனை வரலை. அதுக்கு இந்த மாதிரி ஒரு துணின்றதை 2 துணி 3 துணி அளவுக்கு நீங்கள் பிடிச்சி கொக்கி கீழே விழுந்துருச்சு. 2 துணி அளவு 3 துணி அளவுக்கு பிடிச்சி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கொக்கி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு லைஃபு நல்லாயிருக்கும். கொக்கியோட லைஃபு, ஜாக்கெட்டோட லைஃபு நல்லாயிருக்கும். ஓகேவா?